ஹலோ லவ்லி சோல்ஸ். நமக்கு பேரண்டிங்கில் நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைங்க அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, அவங்ககிட்ட ரூடாக பேசிடக்கூடாது அப்படின்லாம் நினைப்போம். ஆனால் அது நம்ம நினச்சிருப்போம், பண்ணி முடிச்சிருவோம் அதுக்குள்ளார. அப்போ நமக்கே தெரியும் நம்ம எவ்வளோ பேரண்டிங் வீடியோஸ் பார்க்குறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பகிரப்படுது. இருந்தாலும் ஏன் என்னால் அது பண்ண முடியல அப்படிங்கிற கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது கரெக்டு தான். ஏன்னா நானே இப்போ வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்டெலெக்சுவலி நமக்கு எல்லாமே தெரியும், அது புரியும். ஆனால் அந்த சந்தர்ப்பம் வரும்போது நம்ம ஏன் பண்ண முடியல அப்படின்னா, உங்கள் குழந்தைங்கள நீங்கள் டேக் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு குழந்தைய நீங்கள் டேக் கேர் பண்ணணும். அது யார் அப்படின்னா, உங்களுடைய இன்னர் சைல்டு. உங்களுக்குள்ளார, அதாவது உங்கள் சின்ன வயசு சைல்ட்ஹுட், அந்த வெர்ஷன் ஆஃப் யூ வந்து உள்ள அன்மெட் நீட்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எமோஷனல் சப்போர்ட் கிடைக்கல. சின்ன வயசில் சாப்பாடு, தங்க இடம், படிப்பு எல்லாமே கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரியான பேரண்ட்ஸ் இருந்திருக்கலாம். அது ஃபிசிக்கல் நீட்ஸ் மீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எமோஷனல் நீட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பிக் திங். உள்ளே நமக்குள்ளார நடக்கிற அந்த ஃபீலிங்ஸை வந்து நம்மளால் வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் எமோஷனல் நீட் மீட் பண்ணாமல், அந்த மெட் ஆகாமல் நம்ம வளர்ந்ததுடைய சூழ்நிலை தான் இப்போ அந்த ரியாக்டிவ். நம்ம குழந்தைங்க வந்து நம்மளுடைய மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைங்கள வந்து மிரராக நினச்சிக்கங்களேன். உங்கள் கண் முன்னாடி உங்கள் குழந்தை நிற்கிறனா மிரரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த குழந்தை பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் வித்தின் யூ. அதுதான் அங்கே நீங்கள் பார்க்குறீங்களே ஒழிய, இட்ஸ் நாட் அபவுட் குழந்தை. உங்களுடைய இன்னர் அன்மெட் நீட்ஸ் தான் இப்போ வெளியே வருது. அப்போ அந்த அவேர்னஸ் வந்தால் தான் உங்களால் அந்த அந்த அன்மெட் நீட்ஸை நீங்களே மீட் பண்ணணும். அதுக்கு பேர் ரீபேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீபேரண்டிங்னா உங்களுடைய கேர் கிவர்ஸ் பேரண்ட்ஸ் ஓவர் அவங்கெல்லாம் உங்களுடைய எமோஷனல் நீடை மீட் பண்ணாமல் அன்மெட் நீட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா உங்கள் இன்னர் சைல்டுக்கு. அந்த இன்னர் சைல்டுக்கு யூ வில் பிகம், நீங்கள் பேரண்ட்டாக ஆகணும். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்களோ அதை நீங்களே உங்கள் இன்னர் சைல்டுக்கு பண்ணணும். ஸோ தட் இஸ் ரீபேரண்டிங். அந்த பாட்டை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணால் தான் உங்கள் குழந்தைங்கிட்ட நீங்கள் அந்த ரெஸ்பாண்ட் மோடுக்கு நம்ம போக முடியும். ஸோ என்ன தான் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறையா போஸ்ட் எல்லாம் பார்த்தாலும் இந்த இதை அட்ரஸ் பண்ணலைன்னா நம்ம அந்த சைக்கிளில் தான் இருப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீ செஷன் ஒர்க் ஷாப் நான் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இந்த பேரண்டிங் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா, கான்ஷியஸ் பேரண்டிங்னா என்ன அப்படிங்கிற ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய மூளை பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ப்ளஸ் உங்களுடைய குழந்தைங்க மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் மெயினாக வாட் இஸ் யுவர் பேரண்டிங் ஸ்டைல், உங்கள் பேரண்டிங் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் ஃபைட்டரா, ஃபிக்ஸரா, இல்லை ஃப்ளீயரா, அந்த மாதிரி அந்த இடத்துல நீங்கள் எந்த மாதிரி டைப் பர்சனாலிட்டி பேரண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் டயக்னோஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி யூ, நீங்களும் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களும் எந்த ஸ்டைல் பேரண்ட்டு, உங்கள் பேரண்ட்ஸ் எந்த ஸ்டைல் பேரண்ட், இது எல்லாத்தையுமே உங்களால் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் இங்கே ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப்பு ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அவேர்னஸ். அப்போ உங்களுக்கு அவேர்னஸ் வரும்போது தான் நம்ம டயக்னோஸ் பண்ண ஒரு நோயை டயக்னோஸ் பண்ணால் தானே அதை ட்ரீட் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுடைய பேரண்டிங் ஸ்டைலை நீங்கள் டயக்னோஸ் பண்ணுங்கள். அங்கேருந்து யூ கோ ஃப்ரம் தேர். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க், ஃபோன் நம்பர், பிஸ்னஸ் ஃபோன் நம்பர் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் செக்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஜூம் லிங்க் அனுப்பிச்சுட்றேன் எப்போ என்ன அப்படிங்கிறது. ஓகேங்க, பாய், தேங்க்யூ.